புகழ் வேற, பிரபல்யம் வேற. புகழுங்கிறது ஒரு மக்களுக்கான ஒரு விஷயமோ ஒரு சாதனையை செஞ்சுட்டு அடையக்கூடியது புகழ். பிரபலங்கிறது வந்து ஜிபி முத்து, இர்ஃபான், டிடிஎஸ் வாசன். டிடி வாசனுக்கு எவ்வளவு ஒரு ஆணவமான பேட்டி கொடுத்தாரு. இதே சமூக வலைத்தளங்கள் தான் அவங்களுக்கு பிரபலம் கொடுத்தது. ஆனால் இன்னொரு வகையில் சமூக வலைத்தளம் ஒரு பெண்மணி கொண்டிருக்குன்னே சொல்லலாம். உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, நீ ஒரு அம்மாவா இருக்கவே தகுதி இல்லை, நீ ஒரு சோம்பேறி, அது இதுன்னு ஒரு கொலை குற்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதை தோல்வி உறுதி அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் இருக்கிறாரு. அப்ப அந்த வக்கரத்தோட வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா, வேற வழியே இல்லை, கடவுள்லாம் கேள்வி கேட்க முடியாதுல்ல. அது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஒரு நல்ல ஒரு மனநல மருத்துவர் குழுவை அமைச்சு அவரை பரிசோதனை பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லுதான் மருத்துவம். டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து இப்போ நான் தான் கடவுள்னு அப்படி ஒன்று பேசி வைரல் ஆக்குறாரு. இந்த பக்கம் இவர் திருவள்ளுவர் வச்சு வைரல் ஆக்குறாரு. இந்த பக்கம் அண்ணாமலை ஜெயலலிதா வச்சு வைரல் ஆக்குறாரு. இப்படி டாப் டு பாட்டம் வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் அதே மாதிரி தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், டிஜிட்டல்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டு பேசப்படுதுன்னா அதை வந்து வைரல் அப்படிம்பாங்க. அது இப்போ சோஷியல் மீடியா வளர்ந்த காலத்தில் சின்ன ஒரு வீடியோவாக இருந்தாலும் 5 செகண்ட் கிளிப்ஸாக இருந்தாலும் வைரல் ஆகுது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் சரி, ஒவ்வொரு நாளும் சரி வைரல் கண்டென்ட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அதையொட்டி நம்ம எதெல்லாம் வைரல் ஆகுதோ அதை வச்சு நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலான்ட்டு இந்த புது நிகழ்ச்சியை தொடர்கிறோம். நம்ம கூட டிஸ்கஷனில் இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 3-4 நாளாக தொடர்ச்சியாக போயிட்டுருக்கிறது வந்து இர்ஃபான் மேட்டர் தான். அவருக்கு தெரியுது இங்கே வந்து ஜெண்டர் எடுக்கக்கூடாது, வெளியிடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு. வெளியிடக்கூடாதுன்னு தெரியுதோ இல்லையோ, எடுக்கக்கூடாதுன்னு தெரியுது. துபாய் போய் உஷாராக துபாயில் எடுக்கிறாரு. அங்கேயே வெளியிட்டால் கூட பிரச்சனை இருந்திருக்காது. அவர் ஒரு கவரை மட்டும் லாஸ்ட்டில் காட்டிட்டு ஜெண்டர் இன்சைடுன்னு அப்படின்னு கவரில் போட்டிருக்கு. அதை மட்டும் ஸ்க்ரீனில் காட்டிட்டு அடுத்த நாள் சென்னைக்கு வந்து சென்னையில் பார்ட்டி வச்சு வெளியிடுறாரு. அங்கே போய் செக்அப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே முயற்சி பண்ணியிருப்பாங்கல்ல. அதாவது இது வரைக்கும் தெரியாமல் இருந்தால் கூட இந்த நோக்கம் இருக்கிறவங்க பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, இல்லை அது சட்டப்படி தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். திருமணமாகி இப்போ ஒரு குழந்தைக்கு தந்தையாக போகிற சூழலில் இருக்கிறாருன்னா இது வரைக்கும் இந்த வயதில் தெரியாமலாம் அது இருக்காது. தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியலன்னு வச்சுக்கிட்டு இருந்தா கூட ஒரு வாதத்துக்காக அப்படின்னா கூட இங்கே மருத்துவர் அனுப்பியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஒரு பிரபல திமிர்னு சொல்லலாம் அந்த வார்த்தை. என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு. இப்போ ஏற்கனவே வந்து இவர் சென்ற கார் மோதி விபத்து மரணம் ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இன்னொருத்தரை சொல்லிட்டாங்க, ஓட்டுநர் பண்ணாரு அப்படின்னு. அதுவே வந்து வேற மாதிரியான கருத்து அப்பயே வந்தது. எப்படின்னா அது ரொம்ப விலை உயர்ந்த காரு, திடீர்னு ஓட்டுநர்னு ஒரு கேரக்டர் வருது. ஆனால் அந்த விலை உயர்ந்த காரை வந்து இன்னொருத்தரை நம்பி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த கடைசி நேரத்தில் இந்த பிரச்சனைன்னு அது மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. இது போலீஸ் தான் தீவிரமாக ஆராயணும். பொதுவாக வந்து ஒரு அதிகம் பேர் தன்னை கவனிக்கிற இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே கூடுதல் எச்சரிக்கையோடையும் கூடுதல் மனிதாபிமானத்தோடையும் கூடுதல் ஒரு அறிவோடையும் இருக்கணும். அந்த ஆனால் என்னன்னா இங்கே கூடுதல் ஆங்காரம் வந்துடுது, ஒரு பிரபலங்கிற திமிர் வந்துடுது, ஒரு சர்வாதிகார தன்மை அது. ஆமா நிறைய பிரபலங்களுக்கு இருக்கு. நம்ம கூட இசை உலகில் கூட ஒரு மிகப்பெரிய பிரபலம் இருக்கு. ஆமா, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு துறையில வந்திருப்பாங்க. உடனே உலகத்துல இருக்கிற எல்லாத்துலயும் நான் தான் மேம்பட்டவன், எல்லாரும் எனக்கு கீழே தான். நீதிமன்றத்துல கூட இந்த வாரத்தை அடிபட்டது, அவர் எல்லாத்தையும் விட உயர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது. அதான் இது வந்து ஜெண்டர் ரிவீல் பார்ட்டின்னு வச்சிருக்காரு. பார்ட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் கலந்துட்டு இருக்காங்க. அதிலே பிரபலங்களான முகங்கள் நம்ம பார்க்க முடியுது. அதில் அவங்களாவது சொல்லியிருக்கூடாது. அவங்களுக்கும் தெரியாதா, இல்லை வேணும்னே மறைச்சிட்டாங்களா, இவன் மாட்டட்டும். அவங்கள விட பெரிய பிரபலங்களே வந்து தவறு பண்ணுறாங்களே. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி அரசியல்வாதின்னு சொல்ல முடியாமல் இப்போ நம்மளே நிறைய பாராட்டி இருக்கக்கூடியவர் கனிமொழி எம்பி. இந்த கடந்த தேர்தலே நம்ம 2-3 வீடியோக்களில் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அவருக்கு உரிய அங்கீகாரம் தரணும், கட்சியிலையும் தரணும்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு, ஒருத்தருக்கு வந்து நிறைய வியூஸ் போகுது, 10,20,000 லட்சம் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேட்டின்னு உட்காரக்கூடிய மனநிலை இருக்கு. இப்போ இது எப்படி சர்வாதிகாரியான மனநிலை தவறோ அது மாதிரி பிரபலமானவர்களை தனக்கு பயன்படுத்தி நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையும் தவறு.
இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துடுறாங்க. ஆராய்ஞ்சி ஒரு இடத்துல உட்காரணும்னு சொல்கிறேன். சாதாரண கான்ட்ரவர்சிக்கு முன்னாடியே, கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் யாரும் வரமாட்டாங்க, அது வேறு விஷயம். வெளிப்படையா இப்போ வந்து அவருடைய கார் விபத்துக்குள்ளான விஷயத்திலே வந்து பெரிய லெவலுடைய தொடர்புகள். ஏன்னா RN ரவி ஆளுநரெல்லாம் அவர் வந்து பேட்டி எடுத்திருக்காரு. பல இடத்துல இருந்து அவருக்கு ஆதரவு அந்த இடத்துல வந்து இந்த கார் விபத்து வந்ததாக ஒரு தகவலும் உண்டு, வரலாம் பேசப்பட்டது. அது வந்து வெளிப்படையாக அதுக்கப்புறம் வர மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலேயே ஒரு வியூவர்ஸ் இருக்குங்கிறதுனால மட்டுமே வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதும் வந்து ஒரு சரியான மனநிலை அல்ல. அது என்னன்னா ஒரு பண்ணுவாங்களா, எப்படி கைது பண்ண முடியுமா வாய்ப்பு? இல்லை, இது சட்ட ரீதியாக வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டேன். நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நண்பர் அருள் தும்மலைன்றதை பற்றி கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து அது மாதிரி எடுத்தால் தவறு, சொல்றதும் தவறு தான். ஆனால் அது வெளிநாட்டில் எடுத்திருக்கிறாரு. அது அங்கேயே அவர் சொல்லியிருந்தால் கூட வேற மாதிரி போயிருக்கும், நீங்க சொன்ன மாதிரி. இங்கே வந்து சொன்னதும் தவறு தான். ஏன்னா அதுக்காக வந்து கைது அளவுக்கு, ஏன்னா இது ஒரு புதுவிதமான ஒரு வழக்கு, கைதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா நிச்சயமா வந்து ஒரு கடுமையான தண்டனை வந்து அவருக்கு இது. ஏன்னா இது வந்து மற்ற பல பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா இப்போ வந்து நினைச்சா துபாய் போக முடியுது, நினைச்சா சிங்கப்பூர் போக முடியுது. இப்போ அந்த அளவுக்கு போக்குவரத்து பெருகிடுச்சு. அப்ப டக்குனு போய் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ திருமணமாகி ஹனிமூனுக்கு வந்து துபாயோ சிங்கப்பூரோ போக வேண்டியவங்க கர்ப்பமாகி போயிட்டுக்குவோம், 2 பர்பஸ் ஆயிடுச்சு. என்ன கலைப்பும் இங்க வந்து குற்றம், சில நாடுகள்ல அது குற்றம் கிடையாது இல்ல. அப்ப ஒரேடியா பொம்பளை புள்ளைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே கழிச்சிட்டு வந்துருவோம், அது கூட இருக்கலாம்ல. பிடிக்காத பிள்ளை இவர் சொல்றாரு, எனக்கு பெண் குழந்தை வேணும்னு கேட்டால் வந்து இவர் சொல்றாரு, ஒருவேளை பெண் குழந்தைங்கிறது அந்த இது அதுக்காக தானே கொண்டு வந்ததே. ஆமா, இப்போ பெண் 100க்கு 99 கருக்கலைப்பு நடந்தது முன்னாடி. என்ன பெண்ணுன்னு தெரிஞ்சு பெண் குழந்தை, அது வேண்டாங்கிறதுக்காக தான் பண்ணது. சுகாதாரத்துறை அதிகாரிகளும் அவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. சரி, இனிமேலாவது ஒரு தெரிந்து இருப்பாருன்னு பார்ப்போம். இதே சமூக வலைத்தளங்கள் தான் அவங்களுக்கு பிரபலம் கொடுத்தது. ஆனால் இன்னொரு வகையில் சமூக வலைத்தளம் ஒரு பெண்மணி கொன்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த பால்கனிலேருந்து கீழே விழுந்த குழந்தைய எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த தாய் மேலே ஒரே குற்றம் சுமத்தி சமூக வலைத்தளங்களில் வந்த அந்த பதிவுகள்லாம் பார்த்து மனம் உடைஞ்சு அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இதுவும் ஒரு தவறு தானே சமூக வலைத்தளம். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ரம்யான்னு அந்த அம்மா, அவங்க 30 சொச்ச வயசு ஆகுது. 2வது குழந்தை தான் கையில் இருந்தப்ப அந்த திருமுல்லை வாயிலில் வீடு. அந்த குழந்தை துள்ளி வந்தோன்னே அந்த ஜன்னல் வழியாக வெளியில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேறு ஆட்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க காப்பாற்றிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, நீ ஒரு அம்மாவாக இருக்கவே தகுதி இல்லை, நீ ஒரு சோம்பேறி, அது இதுன்னு ஒரு கொலை குற்றம் மாதிரியான ஒரு விஷயமாக அதை, அதாவது எந்த தாயாவது வந்து அந்த மாதிரியான ஒரு, எந்த தாயின்னு அப்படி பொதுப்படையே சொல்ல வேண்டியதில்லை, விதிவிலக்கான தாய்கள் உண்டு, அதை விட்டுருவோம். குறிப்பிட்ட இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக தான் அவங்க வந்து அதுக்கு உணவு ஊட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறி வந்திருக்கு. அதே மாதிரியான சம்பவங்கள் சிலது ஏற்கனவே வந்து அரிதின் மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் இது வந்து சமூக ஊடக காலமாக போனதுனால இது வந்துருச்சு. உடனே அவனை வந்து தரத்தாழ்ந்து அவங்கள்ட்ட பேசுறது. அப்போ அவங்க இதுதான், இது ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட இது ஆராயணும்னு நினைக்கிறது. ஏன்னா அந்த சமூக வலைதளத்தை எழுதக்கூடியவங்க யாருமே வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு நேரடி அறிமுகம் இருக்க மாட்டாங்க. நேரடி அறிமுகம் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் வந்து இப்படி எழுத மாட்டாங்க. ஆமாம், நேராக கூட திட்டுவாங்க, ஏமா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதா, அதனால தான் யாரும் தரல. ஆக முகமே தெரியாதவர்களுடைய அந்த வரிகள் ஒரு தற்கொலை அளவுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்ப அது எவ்வளவு வந்து ஒரு சமூக மனநோயா இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே பொங்கிடணும், ஏதாவது விஷயமா உடனே கருத்து சொல்லிடணும், உடனே திட்டிடணும். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் பண்ணணும்னா சுலபமாக பண்ணணும்னா காசா பணமா பண்ணிட்டு போ அப்படிம்பாங்க. அது மாதிரி வந்தான் வரவெல்லாம் கமெண்ட் போடுறது காசா பணமான்னு கமெண்ட் பாட்டு போட்டுக்கிட்டு போயிட்டு, அது மாதிரி பொறுமையும் இல்லை. உதாரணமா ஒன்று சொல்றதுன்னா, டெல்லியில் வந்து ஒரு சம்பவம், போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து ஒரு குடும்ப நிறுவனமாக நிற்கிது. அது ஃபோட்டோ மட்டும் வருது, வீடியோ கூட வரல, ஃபோட்டோ வருது. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் வீடியோ வருது. அது ஒரு 10-15 செகண்ட் வீடியோ. உடனே பார்த்தா போலீஸுடைய காட்டு முறாடித்தனம், இவங்களை வந்து நிர்வாணமாக்கி வாசலில் நிறுத்திருக்காங்க, இந்த காவல்துறையை இப்படி தான் அது இதுன்னு ஏகத்துக்கு இருக்குது. காவல்துறை செய்த சம்பவங்களும் உண்டு, தவறான சம்பவங்கள் உண்டு, நம்ம கண்டிச்சிருக்கோம் அது. ஆனால் குறைஞ்சபட்ச அறிவு இருந்தாலும் இதை ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கலாம். ஒரு வேலை, ஒரு வாதத்துக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ரோட்டில் விடுவாங்களா குடும்பமா? நான் என்ன எழுதுனா, இது வந்து நானும் சமூக வலைதளத்தில் வந்த உடனே என்னுடைய கருத்தை நான் எழுதுனது என்னன்னா, அவசரப்பட்டு தீர்ப்பளிக்க வேணாம். ஒரு வேலை வந்து இந்த குடும்பமே வந்து உடைய கலைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு, ஏதோ ஒரு கோபத்தில் அப்படின்னு. உடனே பின்னூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, உன் குடும்பத்தில் இப்படி நடந்தால் தெரியும், உடனே குடும்பத்துக்கு வந்துடுவான். நீ இந்த மாதிரி நிற்ப போல இருக்கு, அதான் நீ சொல்கிற இப்படி.
ஆனா நான் சொன்னதுதான் அன்னைக்கு மாலையில சரின்னு உறுதியாச்சு. உறுதியாச்சு. ஆனா அதுக்குள்ள பார்த்தா லட்சம் பேரு வந்து அந்த போலீஸை திட்டி அது என்ன விஷயம் அப்படின்னு அவங்க வந்து உள்ள வர்றதில்ல. வெயிட் இதுதான் பண்றது இல்ல. அதான் பொறுமை இல்ல. பல இது டிஸார்டர்ன்ற மாதிரி இது சோசியல் மீடியா டிஸார்டர் போல இருக்கு. பிரதமர் மோடி வந்து தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது ஒரு அச்சம் தெரியுது அவர்கிட்டேருந்து வார்த்தைகள்ல. அதை ஒவ்வொன்று விதத்தில் வெளிப்படுத்தினாரு. இஸ்லாமியர்களை மறைமுகமாக குறிப்பிட்டு நிறைய பேசினாரு. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பேசினாரு. அதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லாத விஷயங்களை சொல்லாத விஷயங்களை பேசினாரு. கடைசியில் எங்கே வந்துட்டார்னா, நான் மனுஷனே இல்லை, நான் கடவுள். ராமர் என்ன வந்து ஒரு காரியத்துக்காக தான் அனுப்பியிருக்காரு. அதெல்லாம் அந்த பாதி வந்து சோசியல் மீடியால வந்து பெரும்பாலும் ஒத்துக்கிறாங்களே. நீ மனுஷன் இல்ல ரைட்டுப்பா, அதை ஒத்துக்கிறாங்க. அடுத்த விஷயத்தை ஒத்துக்குவாங்க. அடுத்ததுதான் சர்ச்சை ஆயிடுச்சு. ஆமா, இது எதோட வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இது அதீத ஒரு மன வக்கிரத்துடைய வெளிப்பாடு தான். இப்போ என்னன்னா ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னா, ஒரு படத்துல கமலஹாசன் கூட சொல்லுவார், அது கூட வைரல் ஆயிருக்கு சமூக வலைதளத்துல. அது கடவுள் இருக்குன்னு சொல்றான் பாரு, அவனை நம்பு. இல்லன்னு சொல்றான் பாரு, அவனை நம்பு. நான் தான் கடவுள்ங்கிறத நம்பாத. அது வேற இல்லை. இது உண்மையான ஒரு விஷயம். இவரை பொறுத்தளவுல என்னன்னா, தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாமே வந்து வீணாகி போச்சு, நமக்கு தோல்வி உறுதி அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் இருக்கிறாரு. அப்ப அந்த வக்கரத்தோட வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா, வேற வழியே இல்லை. கடவுள்னா கேள்வி கேட்க முடியாதுல்ல. இப்ப நான் தான் இறைவன் அப்படின்னோ, இல்லை இறை தூதரனோ, இல்லை இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவனுடைய மகன் அப்படின்னோ அது வெளிப்படுத்திட்டோம்னா கேள்வியே கிடையாதுல்ல. ஒரு அப்பாவி மக்கள் நிறைந்த ஒரு தேசம் அது. அப்ப அது ஒரு அது ஒரு பைத்தியகாரத்தனத்திலையும் அது சைக்கோ பைத்தியகாரத்தனம் அது. அதாவது சொல்லுவாங்கல்ல வந்து பைத்தியக்காரனும் தான் சட்டையை கழிச்சுக்கிறது ஒரு பக்கம், அடுத்தவன் சட்டையை பிடிச்சி கிழிக்கிறது. இங்க வந்து சீமான் சொல்றதா ஞாபகம் வருது. நீ என்னப்பா பைத்தியம், என்ன வேணா பேசுற. அந்த மாதிரிதான் நம்ம பாவம். இது இப்போ நம்மளுக்கு அவர் தான் பிரதமர். ஆனால் அந்த அளவுக்கு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வச்சுட்டோம். நம்ம பிரதமர் பதவியை நம்ம வந்து குறையா நம்ம பேசலையே. நீங்களும் சொல்ல, நானும் சரியா, யாருமே பேசல. அந்த ஒரு மரியாதைக்குரிய பதவியில இருந்துகிட்டு இப்படி பைத்தியகாரத்தனமா பேசுறாரு அப்படிங்கிறது தானே நமக்கு வருது. அந்த பதவிக்கான ஒரு மரியாதை போயிடுது அப்படின்னு. இப்ப இவருடைய மனநிலை வந்து என்னன்னா, அந்த ஆதிக்க மனப்பான்மை தான். அப்ப நான் தான் கடவுள் அப்படின்னு. அது இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஒரு நல்ல ஒரு மனநல மருத்துவர் குழுவை அமைச்சு அவரை பரிசோதனை பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பேசுறவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லுதான் மருத்துவம். இல்லாத விஷயத்த சொல்றக்கூடிய ஒரு மனநிலை. அதே மாதிரி இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர் அரசு பொறுப்புல இருக்கக்கூடாதுங்கிறது சட்டம். இந்த ரெண்டுத்தையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமா இருக்கு. ஆனா இது யதார்த்தத்துல அது நடக்காது. அப்படியே போய் பரிசோதனை பண்ணாலும் உலகத்திலே எல்லாருக்கும் 6 அறிவு தாங்க, இவருக்கு 66 அறிவு இருக்குன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வரும். வருமா இல்லையா? ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற சில டாக்டர்கள் அவங்க எப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்னா, கடவுள் சிலைக்கு போய் செசஸ்கோப் வச்சுக்கிட்டு அவன் மார்பு சரியா துடிக்குதான்னு பாக்குறான். நம்ம தான் பார்த்தோமே, சோசியல் மீடியா வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற ஒரு நாடா வந்து இவங்க மாத்திட்டாங்க. இதெல்லாம் பைத்தியகாரத்தனமோ, இது எல்லா பைத்தியகாரத்தனமே வந்துட்டு இருக்கு, நடக்குது. அப்ப அது ஒரு குழுவை வச்சிங்கன்னு வச்சிங்களா, அவன் என்ன சொல்லுவான், அப்புறம் தாங்க நாங்கள் அதிசயப்பட்டோம். 6 அறிவுக்கு தான் பார்த்தோன்னா 66 அறிவு இருக்கு இவருக்கு. அவர் வந்து கடவுள் பிள்ளையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட அவன் சைக்காலஜியில் சொல்லுவான். நான் என்ன சொல்லேன், இவர் சார் பயாலஜிக்கலாக வந்து இல்லைன்னு சொல்றாருல்ல. அதனால சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் குழு ஆய்வுக்குழு வந்துச்சு, இவர் கடவுளின் பிள்ளைக்கு நார்மலாக எல்லா மனிதர்கள் மாதிரி தான் ரத்தம் போகுதா, உணவு வந்து வாய் வழியாக தான் சாப்பிட்றாரா, கழிவுகளை வந்து அது மாதிரி ஆசன வகையில் வெளியேற்றுறாரா, இவர் இந்த உணவு வந்து சரியாக செரிச்சு அது மூலமாக தான் ரத்தம் இல்லை, இது இல்லாமல் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அதே மாதிரி வந்து இவர் தண்ணியில் நடக்கிறாரா சாகசங்கள். இது வரைக்கும் அவருடைய பெருந்தன்மையினால வெளியே சொல்லாமல் கூட இருக்கலாம். அதாவது நீங்க கடவுள் மகன்னா சராசரியை விட வேற ஏதாவது உங்கள்ட்ட இருக்கணும்ல, ஒரு அற்புதம் இருக்கணும்ல. அந்த அற்புதத்துல இருந்துச்சுனாலே நாடு நல்லா இருக்குமே. அந்த சக்தியை வச்சுக்கிட்டு இங்க பண்ணிருக்கலாம் 10 வருஷத்துல, ஏன் ஒரு செகண்ட்ல பண்ணிருக்கலாம் அவ்வளவு இது இருந்துச்சுன்னா அப்படின்னு. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அது முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான விஷயம். இதுக்கு ஒரு தீர்வு கண்டே ஆகணும். ஒரு ஜூன் 4ஆம் தேதி ஆக்சுவலா எல்லாமே தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுவாரோ தெரிஞ்சிரும். அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்தா இவருக்கும் தெளிஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கும் தெரிய போறது இல்ல, நம்மளும் தெரியாத லெவலுக்கு ஆயிரும் போல இருக்கு. பாப்போம். நல்லதே தெளிறாரோ இல்லையோ, இன்னொருத்தர் தெளியவே மாட்டேங்கிறாரு. இங்க ராஜ்பவன்ல இருக்காரு. திரும்ப திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை உடுத்தி திருவள்ளுவரை திரும்ப காவி உடையில போட்டு ஒரு இது வேணும்னே ஒரு ரிலீஸ் பண்றது. அது ஒரு என்ன சொல்றது, இதுன்னா இது தொடர்ந்து இதை ஆதாரபூர்வமாக பல முறை சொல்லியாச்சு. பல பேர் சொல்லியாச்சு. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க, தமிழ் ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க.
இந்த மாதிரி காவி ஆக்காதீங்க திருவள்ளுவர் அப்படின்னு. இன்னைக்கு மறுபடியும் வந்து காவி நிறத்தில் அதுக்கு ஒரு அழைப்புதலை போட்டு அவங்க ஆளுநர் மாலை நடக்கிற நிகழ்ச்சிக்கு அழைப்புதல் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம், வக்கரமான விஷயம். தவறானது இது வந்து ஒரு திசை திருப்பல் தான். திசை திருப்பல் மேட்டர் ஓடிட்டு இருக்கு. இது வந்தா இதை ஒரு நாளைக்கு பேசுவாங்கல்ல, சமூக வலைத்தளங்கள்ல வரும், டிவி மீடியால விவாதமாகவும். ஒட்டுமொத்த சங்கியே இப்படிதான் இருக்கு. கவர்னர் சங்கியா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு, பிரதமர் சங்கியா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு, பொறுப்புல இல்லாத சங்கியா இருந்தாலும் அது இருக்குன்னா வேணும்னா திசை திருப்புறதுக்கான ஒரு விஷயம். இப்போ அதே மாதிரி இது வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்காரு, என்னன்னா ஜெயலலிதா வந்து இந்துத்துவத்தை மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்றாங்க, அவங்களோட பாதையில் தான் நாங்கள் தமிழக பாஜக போகுது அப்படின்ட்டு இப்போ ஜெயலலிதாவை இந்துத்துவாவுக்கு எழுத்துட்டாங்க. இல்லை, அவங்க வந்து அந்த அயோத்திக்கு செங்கல் அனுப்புனது உண்மை. ஆமாம், ஆனால் அதுக்காக ஒரு முழுமையான இந்துத்துவம்லாம் அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இதில். இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க ஏன்னா இந்துத்துவ ஆள் வந்து இடஒதுக்கீடு ஆதரிக்காத ஆளாக தான் இருப்பான். அவன் வந்து குறிப்பிட்ட சில ஜாதியினருக்கான ஆள் தான் இந்துத்துவா. ஆமாம், இவங்க அப்படி இல்லை, அந்த விதத்தில் இல்லை. சரி, அவங்க தான் பாணி அப்படின்னா இப்போ அவங்கள வந்து அமித்ஷா முதற்கொண்டு கடந்த தேர்தலில் என்னென்ன பேசுனாங்க. இப்போ அண்ணாமலை விடுங்க, அண்ணாமலை இப்போ வந்தவர் அவர் பேசுறது பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, ஏதாச்சும் பேசுவார். அமித்ஷா பேசினாரா ஜெயலலிதாவை ஊழல்வாதினாரா? ஊழல்வாதினாரு எவ்வளோ பேசினாரு. அந்தம்மா கேட்டுச்சே மோடியா லேடியான்ட்டு. அப்போ என்ன எப்படி இது பண்ணுறாங்க? அதான் எதை வேணாலும் பேசலாம். அதுதான், அதுக்குன்னு வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஒரு லாஜிக்கு கூட தேவையில்லை, நேர்மை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அந்த பேசுனது வைரல் ஆகணும், கவனம் இருக்கணும், மற்றதுலேருந்து போயிடக்கூடாது. இப்போ இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கட்ட தேர்தலேருந்து எதிர்மறையான ரிப்போர்ட் தான் போயிட்டு இருக்கு போல இருக்கு. அதை தான் வந்து வெளிப்படுது பிஜேபி எல்லாரும் சொல்கிறாங்க. பிஜேபி தலைவருடைய பார்த்தீங்கன்னா இப்போ டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து இப்போ நான் தான் கடவுள்னு அப்படி ஒன்று பேசி வைரல் ஆக்குறாரு. இந்த பக்கம் இவர் திருவள்ளுவர் வச்சு வைரல் ஆக்குறாரு, இந்த பக்கம் அண்ணாமலை ஜெயலலிதா வச்சு வைரல் ஆக்குறாரு. இப்படி டாப் டு பாட்டம் வந்து இவங்க வந்து இந்த வைரல்லே தான் ஆமாம் வாரம் ஃபுல்லாக இருக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா கவுண்டமணி சொல்லுவாங்க, ஏன்னா கடனுக்கு பிறந்தவனுங்கிற மாதிரி வைரலுக்கு பிறந்தவனு சொல்லியிருப்பாரு கவுண்டமணி. இன்னைக்கு வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தாருன்னா இந்த சொல்லியிருப்பாரு இந்த மாதிரியானதுன்னு. இதில் இன்னொரு பாருங்களேன், காங்கிரஸ் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் அவ்வளோ வைரல் ஆகிறது இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்க தான் தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், உதவித்தொகையாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் கல்விக்கான விஷயமா இருக்கட்டும், நீட்டுக்கான விஷயம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் என்ன கேட்டால், நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் அவங்கள்ட்ட சொன்னது போல் இது வைரல் ஆகலாம், ஆனால் மனசில் நிற்கிறது, மக்கள் மனசில் நிற்கிறது காங்கிரஸோட விஷயம் தான் நிற்கும். ஏன்னா இந்த பொழுது போகாத பொம்முக்கள் மாதிரி நம்ம ஆயிடுறோம் அந்த சோசியல் மீடியா வந்தப்ப. அப்போ அந்த கண்டென்ட் எதுவோ அதை வச்சுட்டு போகக்கூடிய மனநிலை 199 பேருக்கு இருக்குது. ஆனால் ஒரு உருப்படியான விஷயம்னு வர்றப்ப நம்ம மனசில் இடம் போட்டு பார்க்குறப்ப இது வெறும் வைரல் கண்டென்ட்யா பிஜேபி. இது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் காங்கிரஸ் தரப்புல தான் இருக்குங்கிற விஷயம் இருக்குல்ல, அது மக்கள் மனசில் வந்து பாய்ஞ்சிருக்கும். அது ஒரு வெற்றி வாய்ப்புக்கு இவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே நம்ம தொடர்ச்சியாக இன்னும் 2 ஃபேஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வைரல் கண்டென்ட் வரும்போது நம்மளும் உட்காந்து பேசுவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம்.